நமது ஷோலிங்கரில் ரோட்டு மேலே ஒரு இடத்துல தண்ணி ஆறாக ஓடுதுங்க. அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம ஷோலிங்கரில் கிழக்கு பஜார் விநாயகர் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அந்த இடம் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மோட்டூர் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் ஒரு வழி திரும்புங்க. அது தாங்க எசைனூர்ன்ற ஊருக்கு போகிற வழி. அங்கே இருக்கிற ஒரு பாலத்தின் மீது தாங்க தண்ணி அதிக அளவு செல்லுது. இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஷோலிங்கர் ஏரி இன்றைக்கி நிரம்பி கடவாசல் செல்லுதுங்க. அங்கேருந்து வர உபரி நீர் வந்து அதிகமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலத்தின் கீழ் போகிறது இல்லாமல் மேலேயும் போகுதுங்க. சரி, இந்த தண்ணி எங்கே தான் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து வங்காள விரிகுடா கடலில் தாங்க கலக்குது. ஏன்னா ஆச்சரியமாக இருக்கா? ஆமாங்க, எனக்கும் இது வந்து ஆச்சரியம் தாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இங்கே வர ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஏரி ரொம்பும் போது அந்த உபரி நீர் வந்து இந்த ஏரி வழியாக நம்ம ஏரி வழியாக இந்த மடுவை தாண்டி ஒவ்வொரு ஏரியாக போய் செல்லுதுங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற நிறைய ஏரிங்களை வந்து இந்த தண்ணி போய் நிரம்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உபரி நீர் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் நந்தி ஆறுன்னு சொல்லுவாங்க, கொசஸ்தலை ஆறுன்னு சொல்லுவாங்க. கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கூட வருங்க நந்தி ஆறு கொசஸ்தலை ஆறுன்னு. அது வழியாக போயிட்டு சென்னையில் போயிட்டு இது கலக்குதுங்க. சென்னையில் இருக்கிற கொசஸ்தலை ஆற்றுல இது வந்து கலக்கிறதா வந்து சொல்கிறாங்க நிறைய பேர். இது வங்காள விரிகுடாவில் இது கடைசியாக கலந்துருதுங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் தயவுசெய்து தண்ணியில் இறங்காதீங்க. ஏன்னா தண்ணி வந்து அதிக வேகத்தில் வருது. காலையில் 7 மணிக்கு எடுத்த வீடியோ தான் இப்போ நீங்கள் கடைசியாக பார்க்குறீங்க. 10 மணிக்கு எடுத்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க. 7 மணிக்கு ரொம்ப குறைவாக இருந்துச்சுங்க தண்ணி. ஆனால் 10 மணிக்கு அப்படியே அதிகரிச்சிச்சு. கிட்டத்தட்ட பிரிட்ஜிலேயே 1 அடிக்கு மேலே போகுது. தண்ணி ரொம்ப வேகமாக போகிறதுனால தயவு செய்து யாருமே இறங்காதீங்க. தொலைவில் நின்று வேடிக்கை பாருங்கள். இந்த தண்ணி இதே மாதிரி எவ்வளோ நேரம் இந்த சாலையில் போகுன்றது சரியாக தெரியல. தண்ணி வரத்தை பொறுத்து தான். ஆனால் தயவுசெய்து இறங்காதீங்க. தண்ணியும் ரொம்ப அசுத்தமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.